கொஸ்டின் நம்பர் 2க்கு நாங்கள் வருவோம். மெக்னீசியம், அலுமினியம், கார்பன், சல்ஃபர், குளோரின் அண்ட் ஃப்ளோரின். இது மேலே ஃபர்ஸ்ட் அயனேஷன் எனர்ஜி, முதலாம் அயன சக்தி அதிகரிக்கிற ஒழுங்குகளை இந்த மூலகங்களை அரேஞ்ச் பண்ண சொல்லிக்கிறேன். உண்மையில இதில் விஷயம் என்ன கேட்டால், இது ஃபர்ஸ்ட் அயனேஷன் எனர்ஜினா கிராஃப் ஒண்டிக்குது. உங்களுக்கு ஜிக்ஸாக் பேட்டர்னில் வலைநிலை மாறலோட கிராஃப் ஒண்டிக்குது. அந்த கிராஃபை பயன்படுத்தி தான் உண்மையில் உங்களுக்கு நீங்கள் இப்படி ஒரு செட்டப்பில் கிராஃப் ஒண்டிக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த கிராஃப்ஸை பயன்படுத்தி தான் இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், விதைகளை டெவலப் பண்ணணும். அதெல்லாம் வேறு முறைகளையும் நீங்கள் கையாளலாம். ஒன்று மெமரைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம், எப்படின்னு ஃபர்ஸ்ட் அயனேஷன் எனர்ஜி மாறுதுன்னு சொல்லி. ஆனாலும் கிராஃபை வச்சு ஞாபகம் வச்சுக்கொள்றது உங்களுக்கு மிக இலகுவானது. ஆளுக்கால் அந்த வேரியேஷன் இருக்கும். ரைட். அப்போ நாங்கள் பார்ப்போம் இது எப்படின்னு இந்த விஷயத்தை செய்கிறேன். நான் என்ன செஞ்சேன்னா, ஃபர்ஸ்ட் அயனேஷன் எனர்ஜி செகண்ட் பீரியடுக்கு தானே லித்தியம், பெரிலியம், போரன், கார்பன், அதுக்கு ரைட் அந்த பேட்டர்னுக்கு ஏற்ப நாங்கள் ட்ரோ பண்ணிட்டு அதுக்குள்ளேயே செகண்ட் தேர்ட் பீரியட் எலிமெண்ட் சோடியம், மெக்னீசியம், அலுமினியம் அதையும் அதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிடுற அதோட பேட்டர்ன் இப்படி தான் நிற்கிற கொஞ்சம் நீங்கள் பாருங்க. ரைட். அதாவது இப்படி அந்த கிராஃபை கீரைக்குள்ளே கொஞ்சம் என்ன செய்யறது, இந்த பேட்டர்னுக்கு நீங்கள் கீறினா டேட்டா என்ட்ரி லேஸ் ஆகிற கொஞ்சம் ஹைட்டை கூட்டி ரைட் சேஞ்ச் ஆகிறதுல கொஞ்சம் குறைச்சா உங்களுக்கு ஆன்சர் இருக்கலாம். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட்டை முடிஞ்சு செகண்ட் இன்சர்ட் பண்ணிடுறேன், தேர்ட் இன்சர்ட் பண்ணிடுறேன். அதாவது சோடியம், மெக்னீசியம், அலுமினியத்தை இன்சர்ட் பண்ணி பார்க்க போல இப்படி தான் அந்த பொசிஷன் வருது. அப்போ இதை ஞாபகம் வச்சு கொண்டு ஒர்க் பண்ணுறது எனக்கு இலகுவாக இருக்கிறதுனால அந்த முறையை நாங்கள் கையாளுற ஆளுக்கால் இந்த வேரியேஷன் மேலே மேலே இருக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. ரைட். இப்போ இந்த இடத்துல வருவோம் நாங்கள். ஓகே, இப்போ பாருங்க, போரனுக்கும் போரனுக்கும் லித்தியத்துக்கும் இடையில தான் என்ன செய்யுது, மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கண்ட இன்ஃபர்மேஷன் வருது. அதே போல கார்பனுக்கும் பெர்லியத்துக்கும் இடையில, போரனை விட பெர்லியம் மேலிக்கு தானே இல்லையா, கார்பனுக்கும் பெர்லியத்துக்கும் இடையில தான் பாஸ்பரஸ், சல்ஃபர் இருக்கு. அது மாதிரி ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் இடையில குளோரின் இன்ஃபர்மேஷன், குளோரினுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில ஆர்கான் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்ப இப்படி இந்த தகவல்கள் உங்களுக்கு மேல குறிக்கலாம். இப்ப என் கேள்வியில கேட்கப்பட்ட மூலகங்களை ஃபர்ஸ்ட்டுக்கு மார்க் பண்ணி பார்ப்போம் நாங்கள். ரைட். அதன் ஊடாக லேசா இந்த வேலை செஞ்சு கொள்ளையிடும். உதாரணம் மெக்னீசியம் இருக்குது. அடுத்து அலுமினியத்துல டேட்டா வருது. அலுமினியம் இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு பிறகு கார்பன் வருகிறது, கார்பன். அதன் பிறகு சல்ஃபர் வருகிறது, சல்ஃபர். அதே நேரம் குளோரின் பொசிஷன் இங்க வருது அண்ட் ஃப்ளோரின் இங்க வருது. ரைட். அப்போ அதன்படி எங்களுக்கு இப்போ கெஸ் பண்ண இயலுமாக இருக்கிறது எந்த ஒழுங்கின் இதில் சரியின்றத்தை இலகுவாக என்ன செய்யலாம், பார்த்துக்கொள்ளலாம். ரைட். அப்போ எங்களுக்கு விளங்குறது தான் ஃப்ளோரின் ஆக டொப்பில் இருக்குது. அப்படித்தானே, ஃப்ளோரின் டொப்பில் இருக்குது. அப்போ அது உள்ள ஆன்சர்கள் ஒரு 4 மட்டும் இருக்குது, என்ன பிரச்சனை இல்லை. அடுத்து குளோரின் தான் வருது, குளோரினோட குளோரின் தான் வருது. அப்போ இந்த ஆன்சர் தான் மோஸ்ட் சூட்டபிள். இங்கேயும் ஒரு ஆன்சர் இருக்காது, இங்கே 2-3 இடத்துல இருக்குது இல்லையா. ரைட். மற்ற எல்லாம் பிளப்பு, அதை நாங்கள் யோசிச்சு பண்ணிருக்க தேவையில்லை. ஏற்கனவே நாங்கள் இதை கேன்சல் பண்ணிடணும். ரைட். இதை கேன்சல் பண்ணணும், இதையும் இப்போ கேன்சல் ஆகியாச்சு. அடுத்தது குளோரினுக்கு கீழே கார்பன் வருது, கார்பன் பெருமானம் வருகிறது. அப்போ இந்த இடத்துல ரெண்டுலையுமே சல்ஃபர் தான் நீக்குது, சல்ஃபர் தான் ஆன்சர் இருக்கு. எனவே இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஆன்சரும் ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்த் ஆன்சர் சரி வருது. மிக குறுகிய நேரத்தில் விட சரி வருது. என்றாலும் மற்ற மூலங்கள் சரியான பாருங்களேன். கார்பனுக்கு பிறகு யார் இருக்கிற, சல்ஃபர் வார சரிதானே. அப்போ சல்ஃபர் வந்து அதன் பிறகு யார் இருக்கிற, மெக்னீஷியம். ஹையஸ்ட்ல அலுமினியத்தை விட கொஞ்சம் கூட தானே மெக்னீஷியம் வார. அதன் பிறகுதான் அலுமினியம் வார. இந்த ஒழுங்குல தான் வரும். ரைட். இது இலகுக்காக நான் வச்சு கொண்டிருக்கிற முறை. இதெல்லாத மாற்று வழிகளும் இருக்கேலும். அப்போ ட்ரோ பண்ணக்குள்ள நீங்கள் என்ன செய்யறது, இந்த பேட்டர்னை கேட்ப ட்ரோ பண்ணினா உங்களுக்கு இலகுவாக விடைகளை எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கு நம்புறேன் நான். எனவே அந்த முறையை நீங்கள் கையால பாருங்க.